கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 12வது வசனம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கிருபை கர்த்தருடையதாக இருக்கிறது. கிருபையை நம்ம வேற யார்ட்டையும் வாங்க முடியாது, விலை கொடுக்கவும் முடியாது. கிருபையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவனுடைய செய்கைக்கு தக்கதான பலனை அவர் கொடுப்பார். நம்ம யாருக்கு என்ன செய்கிறோம், அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம் செய்கிற ஒவ்வொன்றிற்கும் அவர் பதில் கொடுப்பார். ஒருவேளை ஒளிப்பிடங்களில் நான் செய்கிறவைகள் யாருமே பார்க்கல, மனுஷன் பார்க்கல, எல்லாருடைய கண்களுக்கும் மறைந்து இதை நான் செய்துவிட்டேன், ஒளிப்பிடத்தில் இதை நான் செய்தேன் என்று சொல்லுவேனால், கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண்களுக்கு விரோதமாக நாம் எதையும் செய்துவிட முடியாது. ஆகவே கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறது, கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது என்கிற பயத்தோடு கூட வாழ்ந்து நம்மை ஆண்டவருக்கு நாமே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிருபை கர்த்தருடையது. நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நம்முடைய செய்கை நன்மை உள்ளதாக இருக்கும். நம்முடைய செய்கை நன்மையாக இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவர் பலன் அளிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உன்னுடைய செய்கை எப்படியாக இருக்கிறது? கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? வேதத்தின்படி நடக்கிறோமா? வேதத்தை நம்முடைய வாழ்வில் முதன்மையாக வைத்திருக்கிறோமா? தியானிக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் நாம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அவர்தான் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் கண்ணையும் நம்ம மறைச்சிடலாம், எல்லாருக்கும் முன்பதாக நான் நல்லவன் போல நடிச்சிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, இயேசுவே என்னை உள்ளும் புறமும் ஆராய்ந்து பார், நான் உமக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. அவனுடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலனை நீர் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற கர்த்தருக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாள் ஒன்று வரும், அப்பொழுது அவனுடைய செய்கைக்கு உண்டான பலனை நீர் கொடுப்பேன். கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் விரும்புகிற செயல்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.